வணக்கங்க. நாங்கள் கோயம்புத்தூர் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ். நாங்கள் மிஷினரி மேனுஃபேக்சரியர். வர்ஜின் கோகனட் ஆயில் மிஷின், ரெகுலர் கோகனட் ஆயில் மிஷின், தேங்காய் பால் எடுக்கிற மிஷின், கோகனட் சிப்ஸு, கோகனட் பவுடர் மேக்கிங் மிஷின், மிஷினரி ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் கணபதியிலேருந்து துடிமூர் பரவலில் வெள்ளக்கிணறுங்கிற இடத்துல கவர்மெண்ட் டிஸ்பென்சரி பக்கத்தில் நம்ம கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன ட்ரையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 volt கோகனட் ஆயில் எக்ஸ்பில்லர், மினி எக்ஸ்பில்லர். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 3 HP 5 HP வரைக்கும் மோட்டர் வேறு மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். 3 HP 3 பேஸும் போட்டுக்கலாம், சிங்கிள் பேஸும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 5 HP நம்ம கம்பெனியில் இருக்கிற மோட்டரை மாற்றி ஓட்டியிருக்கோம். இது இப்போ நான் உங்களுக்கு ட்ரையல் காட்டுறேன் பாருங்கள். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அசம்பிள்டோடு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். இது வந்து SS 304ங்க. மற்ற மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மைல்டு ஸ்டீல் தான். எப்படி ஆயில் புளிஞ்சு வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்ணால் பாருங்கள். நாங்கள் மிஷினை இப்போ ஆன் பண்ணுறோம். வெயிட் பண்ணுங்கள். தேங்காய் பருப்பை வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுங்க. கட் பண்ணி இதுதான் மேக்ஸிமம் போடணும். இதோட சின்ன பீஸாகவும் போடலாம். ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் நல்லா இருக்காதுங்க. சொல்லுங்கள், பாருங்கள். ஆயில் வந்து பாருங்கள். தள்ளிட்டே இருங்க. ட்ரையாக வந்துடுச்சு பாருங்க. இதுதான் பதம்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த மிஷின் ஆயில் வர்றதை காமிங்க. பாருங்க. நீங்கள் பாருங்கள், ஆயில் வருது பாருங்கள். வந்துகிட்டே இருக்கும். புண்ணாக்கு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கோம். பாருங்கள், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல நீட்டாக வரும். நாங்கள் வந்து இந்த மிஷின் வந்து ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு கொப்பரை கட்டர் போட்டு கொப்பரை கட்டர்லேருந்து ஸ்க்ரூ கன்வேயர் வச்சு இந்த மிஷினை கனெக்ட் பண்ணி இந்த ஆயில் ஒரு டேங்கில் கனெக்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு ஃபில்ட்ரு, இந்த கோகனட் ஆயிலுக்குன்னு ஃபில்ட்ரு ப்ரெஸ் இருக்குங்க. பிளேட் அண்ட் ஃப்ரேம் ஃபில்டர்னு ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்டரில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோங்க. ஃபுல்லி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுப்போம். தனி மிஷினாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபுல்லியாக அப்படி எங்களுக்கு ஒரு ஆட்டோமேஷனாக ஃபுல் செட்டப் பண்ணாலும் நாங்கள் தருவோங்க. பாருங்கள், புண்ணாக்கு நல்லா ட்ரை ஆகி வருது பாருங்கள். ஆயில் உனக்கு வேகமாக வந்துகிட்டு இருக்கு. நல்லா லோடு கொடுத்துட்டு இருக்காரு. சார், நீங்கள் எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டு இருக்கீங்க சார்? ரைட். நல்லா ஆயில் வந்து பாருங்க. புண்ணாக்கு நல்லா தேங்காய் நல்லா போடுங்களா? பாருங்க, புண்ணாக்கு நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த சின்ன மினி ஆயில் ஃபேக்ட்ரிக்குள்ள ரொம்ப செட் ஆகுங்க. இது இந்த ஜாப் ஆர்டர் பண்ணுறாங்க இல்லையா, சின்ன கிராமங்கள்லாம் வந்து கொப்பரை தேங்காய் பருப்பு ஒன்று கொடுப்பாங்க. தேங்காய் பருப்பை கொடுத்து ஆட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஜாப் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு మీకు ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சிங்கிள் பேஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். 3 பேஸ் இருக்கிறத யூஸ் பண்ணலாம். சிங்கிள் பேஸாக 3 HP யூஸ் பண்ணுங்க. 3 பேஸாக இருந்ததுன்னா 3 HP 5 HP வரைக்கும் போட்டுக்கலாம். 5 HP போட்டிங்கன்னா நல்லா லோடு கொடுக்கலாம்.
பாருங்க, அண்ணா உடச்சி போட்டு நல்லா தள்ளிட்டு இருக்காரு. இவர் பேர் பிரகாஷுங்க. நம்ம கோகனட் ஆயில் எக்ஸ்ப்ளோர் ஆப்ரேட்டருங்க. இவர் நம்ம கம்பெனியில் அதுக்குன்னே இருக்கிறவருங்க. பாருங்க, இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு எந்த என்கொயரி வேணாலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோலையும் எங்கள் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுக்குறோம். நீங்கள் எப்படினாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ்ஃபுல்லான மிஷினுங்க. நல்ல ஆயில் வரதை காட்டுங்க, ஒன்றாவது வரதையும் காட்டுங்க. கொப்பரை உள்ளதுங்களா? பாருங்க, பாருங்க ஆயில் வருது பாருங்க. பின்னாடி சைடு வந்துட்டு இருக்கு. வெளியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நல்லா ட்ரை ஆகி வரும். ஸ்டார்டிங் இன்னும் போக நல்லா வருங்க. என்ன பண்ணுங்க, தள்ளுங்க. பாருங்க, ஆப்ரேட்டர் வந்து வேகமாக தள்ளினாரு. நான் அளவு